Welcome 7th standard students for the science video. Students in science, we are learn about unit 5 reproduction and modification in plants. Students, in previous video we learned about types of reproduction. There are two types, that is sexual reproduction and asexual reproduction. In sexual reproduction, plants arises with seed by the process of pollination and fertilization. That is called sexual reproduction. அதாவது ஒரு செடியானது விதையின் மூலமாக வளர்ந்தால் அது பாலின பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மேல் கேமிட் ஆனது ஃபீமேல் கேமிட்டோட ஃபியூஸ் ஆகி ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் மூலமாக நடக்கக்கூடியது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா வித் சீடு. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா வித்தவுட் சீடு அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நவ் வி லேர்ன் அபவுட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்டு மாடிஃபிகேஷன் இன் பிளான்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், விதையே இல்லாமல் ஒரு செடி இன்னொரு செடியை உருவாக்குது. விதையே இல்லாமல் ஒரு செடி இன்னொரு செடியை உருவாக்குமா? எப்படி? எஸ், தட் மீன் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். Asexual reproduction, the production of new plants without the involvement of pollination and fertilization is known as asexual reproduction. சீடு இல்லை அப்படின்னா அங்கே பாலினேஷனும் நடக்காது, ஃபெர்டிலைசேஷனும் நடக்காது. Let us know the types of asexual reproduction. Asexual reproduction have 4 types. They are vegetative propagation, budding, fragmentation and spore formation. Asexual reproduction have 4 types. They are vegetative propagation, budding, fragmentation and spore formation. Okay. And vegetative propagation. In potato, shoot arise from eyes, sugarcane, yam are also grown like this. Vegetative parts of the plants such as root, stem and leaves can help to propagate the plant. Vegetative propagation என்னன்னா eye of the potato, அதாவது உருளைக்கிழங்கில் பார்த்தோம்னா வாங்கி 1 week ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அதில் பிளாக் கலரில் ஸ்பாட் தெரியும். அதுவே ஆஃப்டர் 2 days பார்த்திங்கனாக்கா அது க்ரீன் கலராக மாறும். தென் ஆஃப்டர் 2 days அந்த க்ரீன் கலர் ஸ்பாட்லேருந்து க்ரோத் ஆக ஆரம்பிச்சிரும். இதுதான் ஷூட் எரைஸ் ஃப்ரம் த ஐஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் வெஜிடேட்டிவ் ப்ரபகேஷன். தென் sugarcane is the another one of the example for vegetative propagation. இப்போ கரும்பு எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கரும்பில் வந்து பார்த்திங்கனாக்கா நோட் பார்ட் இஸ் வெரி ஹார்டு, அதாவது அந்த கணு பகுதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதே அடிக்கரும்பு பகுதியை வெட்டி நட்டு வச்சோன்னா ஒரு புது சுகர் கேனராக வளர ஆரம்பிச்சிடும். சுகர் கேன் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் வெஜிடேட்டிவ் ப்ரபகேஷன். தென் யாம்னா சேனக்கிழங்கு. இதுவும் பொட்டேட்டோ மாதிரி தான் ஷூட்லேருந்து எரைஸ் ஆகி வளரும். ஓகேவா? தென் வாட் ஆர் த வெஜிடேட்டிவ் பார்ட் ஆஃப் த பிளான்ட்? ஆல்ரெடி நோ ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் ஆர் வெஜிடேட்டிவ் பார்ட் ஆஃப் த பிளான்ட். Fruits and flowers are reproductive part of the plant to involve the fertilization process. Okay. Then budding அப்படின்னா மொட்டு விடுதல். ஈஸ்ட் அப்படிங்கக்கூடிய வேர்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ். When we go to the bakery, we see so many types of cakes and breads. These are very soft in nature. நீங்கள் வந்து பேக்கரிக்கெலாம் போயிருக்கீங்களா? அந்த ப்ரெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வெரி சாஃப்டாக இருக்கும் இல்லையா? அது எப்படி அப்படின்னாக்கா அந்த ஈஸ்ட்டை யூஸ் பண்ணி செய்கிறதுனால தான். திஸ் சப்ஸ்டன்ஸ் இஸ் யூஸிங் ஃபார் த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெட்டு கேக் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. தென் சிங்கிள் ஈஸ்ட் அண்டர்கோஸ் asymmetric division. It processes a small protuberance which gradually grows and detaches from the parent cell. This process is called budding. ஸோ budding அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. இந்த பிக்சரில் ஒரு சிங்கிள் செல் பார்த்திங்கனாக்கா லார்ஜஸ்ட்டாக இருக்குதா, அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பெரிய ரவுண்டாக தெரியும், அது வந்து வேக்யூல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே ஒரு ப்ளூ கலர் டாட்ஸ் தெரியுதா, அதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பெரிய டாட் மாதிரி தெரியும், அதில் வந்து பார்த்திங்கனாக்கா இதுதான் வந்து நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பிக்சரில் பார்த்திங்கனாக்கா அதனோட எட்ஜில் ஒரு எக்ஸ்டிங்ஷன் மாதிரி தெரியுதா, அதில்
பார்த்திங்கன்னா அந்த நியூக்ளியஸ் கொஞ்சம் அதுக்குள்ளே உள்ளே போகுது. அது ஒரு தனி செல்லாக உருவாகி அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த பெரிய லார்ஜஸ்ட் செல்லை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பேரண்ட் செல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேரண்ட் செல்லேருந்து அது வந்து டிவைட் ஆகி ஒரு நியூ செல்லாக வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிரும். திஸ் இஸ் பட்டிங். தென் ஃப்ராக்மெண்டேஷன். இந்த ஃப்ராக்மெண்டேஷனில் பார்த்திங்கன்னா ஆல்கே அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆல்கே அப்படின்னா பாசின்னு சொல்லுவோம். இந்த மழையெல்லாம் நிறைய பெஞ்சதுன்னா கால் வச்சா வழுக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பாசி அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து பார்த்திங்கனாக்கா தேர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் ஆல்கே. இந்த ஸ்பைரோகைரா இஸ் த ஒன் ஆஃப் த ஆல்கே. இப்போ வந்து இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக ஃப்ராக்மெண்டேஷனுக்கு ஸ்பைரோகைராவை பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கனாக்கா இது மெச்சூர் ஆன, அதாவது நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது அது ஒரு அந்த பக்கத்தில் இருக்க பிக்சர் மாதிரி ஒரு வயர் மாதிரி நீளமாக தெரியும். அது மெச்சூர் ஆன உடனே அது உடஞ்சி ஒரு புதிய ஆல்காவாக வளர ஆரம்பிச்சிடும். இது எங்கே இருக்குன்னா ஈரம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் தான் அதிகமாக இருக்கும். Spirogyra is a filamentous algae. When it matures, the filament divides into pieces. Each fragment or piece of a filament will grow into a new filament or individual. Likewise, Spirogyra produces so many young ones and this process is known as fragmentation. Spirogyra அப்படின்னாக்கா filamentous algae. இது வந்து பார்த்திங்கனாக்கா fragmentation மெத்தடில் ரீப்ரொடியூஸ் பண்ணுது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈரம் அதிகமான பகுதியில் தான் இது வந்து அந்த பாண்ட் லைக்வைஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல அதிகமாக காணப்படும். தென் ஸ்போர் ஃபார்மேஷன். இந்த ஸ்போர் ஃபார்மேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி வாட் ஆர் த எசென்சியல் ஃபார் த பிளான்ட் க்ரோத்? எஸ், சாயில், வாட்டர், சன்லைட், ஏர். ஆல்ரெடி இன்னும் இதில் ஏதாவது ஒன்று பிளான்ட்டுக்கு கிடைக்கல அப்படின்னா அதை வந்து ஸ்கார்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிளான்ட்டுக்கு பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து அந்த பிளான்ட்டுக்கு அன்ஃபேவரபிள் கண்டிஷனை ஏற்படுத்தக்கூடியது. இந்த மாதிரியான கண்டிஷனில் இருக்கக்கூடிய பிளான்ட் வந்து வளர்ச்சி அடையாது. இதில் ஏதாவது ஒன்று பற்றாக்குறையாக இருந்தாலும் அதில் வந்து அந்த பிளான்ட் வந்து வளர்ச்சி அடையாது. தட் இஸ் வெயிட்டிங் ஃபார் ஃபேவரபிள் கண்டிஷன். அதுக்கு தகுந்த ஒரு சூழ்நிலை வர வரலும் மண்ணில் வெயிட் பண்ணும். தென் ஆஃப்டர் தட் தட் வில் க்ரோ. ஓகே, அதுக்கப்புறம் அது வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். டியூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் சச் அஸ் ஸ்கார்சிட்டி ஆஃப் வாட்டர், ஹை டெம்பரேச்சர், நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி இன் சாயில், நான்-ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் லைக் ஆல்கே, ஃபங்கை, மோஸ் அண்ட் ஃபர்ன்ஸ் ப்ரொடியூசஸ் ஸ்போர்ஸ். தே ஜெர்மினேட் இன்டு எ நியூ பிளான்ட் வென் ஃபேவரபிள் கண்டிஷன் ரிட்டர்ன். அதாவது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஸ்போர்ஸ் அப்படிங்கிறது ஒரு விதை மாதிரி தான். ஸ்போர்ஸ் அதாவது உருவாக்கி வச்சுக்கிட்டு ஃபேவரபிள் கண்டிஷன் வந்த உடனே நியூ பிளான்ட்டாக வளர்ச்சி அடைஞ்சிரும். அதாவது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஆல்கே, ஃபங்கை, ஃபர்ன் அண்டு மாஸ். இது வந்து பார்த்திங்கன்னா தீஸ் ஆர் நான்-ஃப்ளவரிங் பிளான்ட்ஸு. இது வந்து அந்த கரெக்டான ஃபேவரபிளான கண்டிஷன் வர வரலும் மண்ணிலேயே காஞ்சி போனால் கூட அந்த மண்ணில் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது அது வந்து என்ன அப்படின்னாக்கா முளைச்சி உருவாக ஆரம்பிச்சிடும். இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் மஷ்ரூம். இப்போ காளான் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்பர்லா மாதிரி இருக்கக்கூடிய அந்த குடை மாதிரி இருக்கக்கூடிய அடிப்பகுதியில் ஸ்போர்ஸை ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு வந்து ஃபேவரபிளான கண்டிஷன் வந்த உடனே ஒரு நியூ பிளான்ட்டாக வளர ஆரம்பிச்சிரும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த மஷ்ரூம்லாம் பார்த்திங்கனாக்கா நிறைய மழை பெஞ்சுது அப்படின்னாக்கா திடீர்னு பார்த்திங்கன்னா அங்கங்கே காளான் முளைச்சிருக்கும். அதுதான் ஃபேவரபிளான அதுக்கு கண்டிஷன். அப்போ வந்து அது வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். தென் அனதர் ஒன் எக்ஸாம்பிள் ப்ரெட்டு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம மாய்ஸ்சரைசிங் கொஞ்சம் ஈரப்பதம் ஆயிடுச்சுனாக்கா அதில் வந்து நிறைய ஃபங்கஸ் வந்து வளர ஆரம்பிச்சிடும். அதில் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது வந்து தெளிவாக தெரியும் இந்த ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறது. தென் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அது ஆல்கே, ஃபங்கை, ஃபர்ன் அண்ட் மாஸ் அப்படின்னு சொல்லி இந்த நான்-ஃப்ளவரிங் பிளான்ட்டை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். தென் மாடிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். இதுக்கு முன்னாடி ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம் இல்லையா, அதில் என்னென்ன டைப்ஸ்ன்னு சொல்ல முடியுமா? எஸ், வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன், பட்டிங், ஃப்ராக்மெண்டேஷன் அண்டு ஸ்போர் ஃபார்மேஷன். ஓகே, வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷனுக்கு நம்ம பொட்டேட்டோ, சுகர் கேன், யாம் இதெல்லாம் எக்ஸாம்பிளாக பார்த்தோம். அடுத்து பட்டிங்க்கு ஈஸ்ட் எக்ஸாம்பிளாக பார்த்தோம். தென் ஃப்ராக்மெண்டேஷனுக்கு ஸ்பைரோகைராவை எக்ஸாம்பிளாக பார்த்தோம். தென் ஸ்போர் ஃபார்மேஷனுக்கு பார்த்திங்கன்னா மஷ்ரூம், பிரெட் எக்ஸாம்பிளாக பார்த்தோம். ஓகே, ஸோ அடுத்து நம்ம
வந்து மாடிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட் பார்ட்ஸை பற்றி பார்க்கலாம். மாடிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, மாடிஃபிகேஷன்னா சேஞ்சஸ், அதாவது மாற்றம் அடைதல் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா பிளான்ட்டில் 3 டைப்ஸ் ஆஃப் மாடிஃபிகேஷனை நம்ம பார்க்க போகிறோம். ரூட் மாடிஃபிகேஷன், ஸ்டெம் மாடிஃபிகேஷன் அண்டு லீஃப் மாடிஃபிகேஷன். ஓகே, இந்த ரூட் மாடிஃபிகேஷன் அப்படின்னாக்கா, ரூட் மாடிஃபிகேஷன் என்ன? ரூட் அப்படின்னாக்கா அதனோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன? ரூட்டுக்குன்னு ஒரு சில ஃபங்க்ஷன் மட்டும் இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸிங் த பிளான்ட் இன் த சாயில் அண்டு அப்சர்வ் வாட்டர் அண்டு மினரல்ஸ். இதுதான் இந்த ரூட்டோட வேலை. இதை தவிர எக்ஸ்ட்ராவாக வேறு என்ன வேலை செய்யுது, அதை தான் என்ன அப்படின்னு சொல்கிறோன்னா ரூட் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பின்னால் அதை பார்க்க போகிறோம். தென் ஸ்டெம் மாடிஃபிகேஷன், அதே மாதிரி தான். ஸ்டெம்மோட வேலை என்ன அப்படின்னாக்கா கண்டக்ஷன் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல் அண்ட் வாட்டர். தென் இது வந்து பிளான்ட் பார்ட்ஸ். அதை தவிர வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒர்க்கு அது செஞ்சு அப்படின்னாக்கா அது வந்து ஸ்டெம் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி லீஃப் மாடிஃபிகேஷன் அப்படின்னாக்கா, லீஃப் மாடிஃபிகேஷனோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன? அதாவது லீஃபோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னாக்கா ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற வேலை. இது தவிர எக்ஸ்ட்ராவாக ஒர்க் நடந்தால் அதுதான் லீஃப் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரூட் மாடிஃபிகேஷன், ஸ்டெம் மாடிஃபிகேஷன், லீஃப் மாடிஃபிகேஷன், இதுதான் மாடிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட் பார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கனாக்கா மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட். ரூட்ஸ் ஃபார் அதாவது மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட். ரூட்டோட ஒர்க் என்ன அப்படின்னா, ரூட்ஸ் ஃபார் ஸ்டோரேஜ், மெக்கானிக்கல் சப்போர்ட், gaseous exchange, sucking roots. These are 4 types of root modification. இந்த 4 types பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கனாக்கா ரூட்ஸ் ஃபார் ஸ்டோரேஜ்க்கு இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா பீட்ரூட், கேரட், ரேடிஸ் இதெல்லாம் சொல்லலாம். தென் மெக்கானிக்கல் சப்போர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பேனியனை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். தென் கேசியஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு பார்த்திங்கன்னா அவிசீனியா அப்படிங்கக்கூடிய பிளான்ட்டை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். சக்கிங் ரூட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா கஸ்கட்டா அப்படிங்கக்கூடிய பிளான்ட்டை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். தென் ரூட்ஸ் ஃபார் ஸ்டோரேஜ், அதாவது ரூட் வந்து ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஸ்பிண்டில் ஷேப்ட் ரூட். த டேப் ரூட் ஆஃப் ரேடிஸ் இஸ் இன் த ஷேப் ஆஃப் ஸ்பிண்டில், ஸ்வெர்லன் இன் த மிடில் அண்ட் டேப்பரிங் அட் த போத் எண்ட்ஸ். எக்ஸாம்பிள் ரேடிஸ். அதாவது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ரேடிஸ் முள்ளங்கி அப்படி பார்த்துருக்கீங்க இல்லையா, நடுவில் கொஞ்சம் உப்புன மாதிரியும் மேலேயும் கீழேயும் டேப்பராக இருக்கும். இது வந்து இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இது வந்து ரூட்டில் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிற வேலையை எக்ஸ்ட்ராவாக செய்யுது. தென் டேப் ஷேப்ட் ரூட். டேப்னா என்னன்னு தெரியுமா? டேப்னா பம்பரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பம்பரம் பார்த்துருக்கீங்களா? பம்பர வடிவத்தில் இருக்கக்கூடியது. டேப் மீன்ஸ் பம்பரம். அந்த பம்பரம் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஷேப்பு தான் டேப் ஷேப்ட் ரூட்னு சொல்லுவோம். அதாவது பீட்ரூட், டர்னிப் பார்த்துருக்கீங்களா? இது வந்து பம்பர வடிவத்தில் இருக்கும். டர்னிப் அப்படின்னா நூக்கல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நம்ம பம்பர வடிவத்தில் இருக்குன்னு சொல்லுவோம். பீட்ரூட் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த டர்னிப்னா நூக்கல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸ்பெரிக்கல் அட் த பேஸ் அண்ட் டேப்பரிங் ஷார்ட்லி டுவர்ட்ஸ் த அபெக்ஸ். எக்ஸாம்பிள் டர்னிப், பீட்ரூட். ஓகே, தென் conical shaped root. The shape is conical, broad at the apex and tapering gradually towards the base. இது வந்து எக்ஸாம்பிள் கேரட். அதாவது கூம்பு வடிவம்னு சொல்லுவோம்ல, அந்த கோனை கவுத்தி வச்ச மாதிரி இருக்கும். அந்த ஷேப் தான் இது வந்து கோனிக்கல் ஷேப்னு சொல்லுவோம். இது ரூட்ஸ் ஃபார் ஸ்டோரேஜ். இதுவும் வந்து ரூட்டில் ஃபுட்டை ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ராவாக வேலையை செய்யுது. தென் மெக்கானிக்கல் சப்போர்ட். மெக்கானிக்கல் சப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த they have 3 types of roots. அது பார்த்திங்கனாக்கா ப்ராப் ரூட், ஸ்டில்ட் ரூட் அண்டு கிளைம்பிங் ரூட் அப்படின்னு 3 types of roots இருக்குது. Roots grow vertically from horizontal branches of a tree to provide mechanical support. Example, banyan tree. இப்போ ஆலமரம்னு பார்த்திங்கனாக்கா ஆலமரம் பெருசாக இருக்கும் இல்லையா, ரொம்ப ப்ராடாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதை ஒரே ஒரு வேரில் மட்டும் அந்த மரம் வந்து தாங்கி நிற்க முடியாது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விழுதுகள் அப்படின்னு சொல்கிற விழுதுகள் நிறைய வரும். அது வந்து கீழே வந்து மண்ணோட ஃபிக்ஸ் ஆகி அந்த பிளான்ட்டுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கனாக்கா
அந்த விழுதுகள் வந்து அது வந்து பிரான்ச் கிடையாது, அது ஒரு ரூட் தான். அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ப்ராப் ரூட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டைப்ஸ் ஆஃப் ரூட்டை ப்ராப் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆலமரத்துக்கு நிறைய சப்போர்ட் தேவைப்படுறதுனால இந்த ப்ராப் ரூட்ஸ் எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சு மண்ணோட ஃபிக்ஸ் ஆகி அதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக கொடுக்குது. இதுதான் மெக்கானிக்கல் சப்போர்ட். தென் ஸ்டில்ட் ரூட். Roots arise from the nodes in cluster at the base of the stem that gives additional support. Example, sugarcane, maize. அதாவது கரும்பு, சோளத்துலலாம், சோளம் இருக்கு இல்லையா, அதுலலாம் மாய்ஸ்னு சோளத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டெம்மில் இருந்து கிளஸ்டர், அதாவது வேருக்கு மேலே கொஞ்சம் ஸ்டெம்மில் இருந்தே ஒரு வேர் மாதிரி போகும். அது வந்து கொத்து கொத்தாக இருக்கும், கிளஸ்டர் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் டைப் ஆஃப் ரூட்டு ஸ்டில்ட் ரூட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரியான வேரை வந்து ஸ்டில்ட் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் அந்த பிளான்ட்டுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக கொடுக்குது. தென் கிளைம்பிங் ரூட்ஸ். நோட்ஸ் ஆர் இன்டர்நோட்ஸ் பியர் ரூட்ஸ் விச் ஹெல்ப் இன் கிளைம்பிங். இந்த நோட்ஸ் இன்டர்நோட் அப்படின்னா அந்த செடியில் இருக்கக்கூடிய கணு இடைவெளி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நடுவில் ரூட்ஸ் வந்து எரேசஸ் ஆகி வந்து பார்த்திங்கன்னா அது பற்றி பிடிச்சிட்டு போகிறதுக்கு. எக்ஸாம்பிள், பீட்டல், பிளாக் பெப்பர். பீட்டல்னா வெத்தலை, பிளாக் பெப்பர்னா மிளகு. இதெல்லாம் வந்து கொடியாக தான் ஒரு அனதொரு பிளான்ட் மேலே அது வளர்ச்சி அடையும். அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து அதை கிரீப்பாக பிடிச்சிக்கிறதுக்காக, அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வேர் மாதிரி தோன்றக்கூடியதை கிரீப்பாக பிடிச்சிக்கிறதுக்காக தான் அது கிளைம்பிங் ரூட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ ரூட்ஸ் ஃபார் ஸ்டோரேஜுக்கு 3 எக்ஸாம்பிள் பார்த்தோம். தென் மெக்கானிக்கல் சப்போர்ட்டுக்கு 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அதாவது ப்ராப் ரூட்ஸ் 3 டைப்ஸு, ஸ்டில்ட் ரூட், கிளைம்பிங் ரூட் அப்படின்னு 3 டைப்ஸ் ஆஃப் பார்த்தோம். தென் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச். அதாவது பார்த்திங்கனாக்கா Avicennia is a tree which grows in mangroves or swamps. They have roots which are seen above the ground for the purpose of gaseous exchange. Their roots are erect, bag-like structures with numerous pores through which air circulates. These roots are called breathing roots or pneumatophores. பர்டிகுலராக பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ட்ரீயை சொல்லியிருக்காங்க, தட் இஸ் அவிசீனியா. த ட்ரீ சீன் பிச்சாவரம் இன் கடலூர் டிஸ்ட்ரிக்ட், மாங்க்ரோவ் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட். அதாவது மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னா சதுப்பு நிலக்காடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈரமாக அந்த செடியானது மண்ணுக்குள்ளே, அந்த ஈரப்பகுதியான மண்ணுக்குள்ளே தான் வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பிளான்ட் ரூட்டுக்கு வந்து ஏர் சர்க்குலேஷன் கிடைக்காது. ஸோ ரூட்டானது அந்த ப்ரீத்திங் பண்ணுறதுக்காக, அதுக்கு சுவாசிக்கிறதுக்கு காற்று கிடைக்காதனால மண்ணுக்கு வெளியில் மேலே வர ஆரம்பிச்சிரும். தே ஆர் சீன் அபவ் த கிரவுண்ட். ஒய் தே ஆர் சீன் அபவ் த கிரவுண்ட்? ஃபார் த பர்பஸ் ஆஃப் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச். இந்த ரூட்டானது மண்ணுக்கு வெளியில் வந்து அந்த ரூட்டில் இருக்கக்கூடிய சம் போர்ஸ், அந்த போரஸ் மாதிரி துளைகள் மாதிரி காணப்படும். அந்த துளைகளுக்கு பேர் தான் நிமோட்டோஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறதும், ஆர் ப்ரீத்திங் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி அந்த செகண்ட் பிக்சரில் பார்த்திங்கனாக்கா அந்த குச்சி குச்சியாக நீளமாக தெரியும் இல்லையா, அதுதான் அந்த ரூட்டு. அது மண்ணுக்கு வெளியில் மேலே வந்து அந்த ப்ரீத்திங் ஏர் சர்க்குலேஷனுக்காக மேலே வந்துடும். இது மூலமாக ப்ரீத் பண்ணும். ஸோ இந்த ரூட்டுக்கு ப்ரீத்திங் ரூட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் சக்கிங் ரூட். Parasitic plants depend on the host plants for nutrients. Example, கஸ்கட்டா. இந்த கஸ்கட்டா அப்படிங்கக்கூடிய பிளான்ட் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ செடி மேலே ஒரு மஞ்சள் கலரில் நூல் மாதிரி நிறைய படர்ந்து காணப்படும். அதை தான் கஸ்கட்டா பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஏன் பேராசைட்டிக் பிளான்ட்டாக இருக்குது அப்படின்னா, they did not have chlorophyll. இதுக்கு வந்து குளோரோஃபில் அப்படிங்கக்கூடிய பச்சையம் கிடையாது. ஸோ that did not prepare their own food. இது வந்து தனக்கு தேவையான உணவை தானே ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியாது. ஸோ டிபெண்ட் ஆன் அதர் பிளான்ட்ஸ். இதில் காணப்படக்கூடிய அந்த ஸ்பெஷல் ரூட்டுக்கு பேர் ஹாஸ்டோரியல் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். என்ன பேர்? ஹாஸ்டோரியல் ரூட் ஆர் சக்கிங் ரூட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நாம் இப்போ மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட்டை பற்றி பார்த்தோம். அதில் வந்து என்னென்ன டைப்ஸ்ன்னு சொல்ல முடியுமா? தட் மீன்ஸ் 4 டைப்ஸு: ரூட்ஸ் ஃபார் ஸ்டோரேஜ், மெக்கானிக்கல் சப்போர்ட், கேசஸ் எக்ஸ்சேஞ்ச், சக்கிங் ரூட்ஸ். இதில் வந்து ஒன்றுக்கும் 3 டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிளாக பார்த்தோம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ரூட்ஸ் ஃபார் ஸ்டோரேஜுக்கு எக்ஸாம்பிள் எது தான் பார்த்தோம்? டேப் ஷேப்ட் ரூட்டு, கோனிக்கல் ஷேப்ட் ரூட்டு,
இதெல்லாம் பார்த்தோம். கோனிக்கல் ஷேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரட் எக்ஸாம்பிளாக சொன்னோம். டேப் ஷேப்புக்கு பீட்ரூட்டு டர்னிப் எக்ஸாம்பிளாக சொன்னோம். ரூட் ஃபார் ஸ்டோரேஜில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஸ்பிண்டில் ஷேப்புக்கு ரேடிஸ் எக்ஸாம்பிளாக பார்த்தோம். தென் மெக்கானிக்கல் சப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப் ரூட்ஸ், ஸ்டில்ட் ரூட், கிளைம்பிங் ரூட், இது 3 டைப்ஸ் ஆஃப் பார்த்தோம். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ப்ராப் ரூட்டுக்கு வந்து பேனியன் ட்ரீ எக்ஸாம்பிளாக சொன்னோம். ஸ்டில்ட் ரூட்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா சுகர் கேன் மாய்ஸ் எக்ஸாம்பிளாக சொன்னோம். கிளைம்பிங் ரூட்டுக்கு பீட்டல் அண்டு பிளாக் பெப்பரை எக்ஸாம்பிளாக சொன்னோம். தென் கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச், இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் அவிசீனியா பிளான்ட்டை சொன்னோம். ஓகே. தென் சக்கிங் ரூட் வந்து பார்த்திங்கன்னா பேராசைட்டிக் பிளான்ட்டு, கஸ்கட்டா அப்படிங்கக்கூடிய ஒரு பிளான்ட்டை எக்ஸாம்பிளாக சொன்னோம். ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், we will see the